This water-rich area is one of the important area of Tamil Nadu, and thus water-rich area is called river, lake, pond, and stream. Agriculture is the more important industry in the village of Tamil Nadu. The most important industry in agriculture is the rice crop. It is continuously cultivated in the field from ancient times while today. இப்போ நாம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வயல்வெளி பரப்பில் தான் இருக்கிறோம். நெல் வந்து நல்லா விளைஞ்சி அந்த குமரி பெண் மாதிரி வெக்கப்பட்டு இந்த கருத்தெல்லாம் பாருங்கள், நெல் கருத்தெல்லாம் அப்படியே விளைஞ்சி கீழே விழுந்து இருக்குது. இன்னும் ஒரு 2 மாதம் போனால் நல்லா அறுக்கிற சூழலில் வந்துடும். பாருங்கள், இந்த பயிர்களெல்லாம் பார்க்கக்குள்ள நமக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா அழகான கிராமத்து காட்டு கோயிலுக்கு தான் போகிறோம். நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அற்புதமான நிகழ்ச்சியெல்லாம் வந்து இந்த மாதிரி இடத்துல தான் பார்க்க முடியும். இந்த அங்கே இருக்கிற அந்த மரத்தை சுற்றி இருக்கிறது தான் கோயில். பார்க்கலாம். இந்த வரப்பு வழியாக, வாய்க்கால் வழியாக பாருங்கள், தண்ணீர் அவ்வளோ அழகாக வந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு உண்மையாகவே சூப்பராக இருக்குதுல்ல. Tamils have long ago discovered the method of pumping water from springs. We can see that what he invented to do farming at many miles distance is to water the crops from the streams. இந்த வரப்புகளை பார்க்கும் பொழுது அவ்வை மூதாட்டி சொல்லிய அந்த பாடல் தான் நினைவுக்கு வருவது. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்று. அப்படி அவ்வை மூதாட்டி அப்பொழுதே இந்த நெல் வயல்களை பற்றி, இந்த வரப்புகளை பற்றி சொல்லி இருக்கிறார். உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? வாங்க நம்முடைய தொடர்ச்சியான பயணங்களை பதிவு செய்வோம். வரப்பு உயர்ந்தால் அந்த வரப்புகளில் நீர் நிற்கும், அதிக அளவில் தண்ணீர் தேங்கி நிற்கும். அப்படி தண்ணீர் தேங்கி இருந்தால் நெல் விளைச்சல் அதிகமாக இருக்கும். நெல் விளைச்சல் அதிகமாக இருக்கும்போது மக்கள் மகிழ்ச்சியாக வறுமையின்றி வாழ்வார்கள். அப்படி மக்கள் வறுமையின்றி வாழ்ந்தால் மன்னனின் ஆட்சி நல்லாட்சி என்று மன்னன் போற்றப்படுவான் என்று அவ்வை மூதாட்டி சொல்லி இருக்கிறார். When we see the natural resource, when we see the natural places, how pleasant it is in our hearts, the butterflies, the birds, the pleasant breeze, all these things take us to a deep place of peace. The trees that line the streams and the breeze flowing from them all take us to a blissful state. It is
called the Ichili tree. This one tree rises, upgrades and forms an umbrella-like structure. The Ichili tree in this temple has turned the temple into a beautiful home. On top of that, the branches of the tree are thickly spread and provide so many shadows. See for yourself. The worship of family deity is very essential. All those temples are outside the town because we worship the people who sacrifice their lives for the benefit of the people to protect us as gods. Worship of clan deity is essential in Tamil worship. They call it Ammi. It has been used since ancient times to grind spices for cooking. இயற்கையோடு இணைந்ததுதான் இந்த குலதெய்வ வழிபாடு. ஏனென்றால் நம்மை பாதுகாக்க உயிர் தியாகம் செய்த முன்னோர்கள் தான் நம் குலதெய்வம். வேளாண்மையும் குலதெய்வ வழிபாடும் என்பது இயற்கையை சார்ந்ததே.